இன்றைக்கி நான் 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து சூப்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கேன். அதை நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 7 அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இதையும் தட்டி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆச்சு. இப்போ நாம் மூடியை போட்டு இதை நல்லா வேக வைக்கலாம். அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 20 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆச்சு. நமக்கு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைத்தலை அதில் உள்ளே இருக்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாமே நல்லா வெந்து அதில் இருக்கிற சாறு எல்லாமே நல்லா இந்த சூப்பில் இறங்கிடுச்சு. இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சத்தான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.